வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வெஜ் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மீனுக்கு பதிலாக நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி, சூப்பராக இருக்க போது. இது ரைஸ் கூட, இட்லி தோசை கூட, எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காவை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மீன் ஷேப்லேயே நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் அந்த ஹோல்ஸும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் நான் கலருக்காக சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயில் அப்ளை பண்ணிடலாம். எல்லா வாழைக்காலையும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஒன் சைடு அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். மசாலா அடிப்பக்கத்தில் இருக்கிற பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடும் நம்ம மசாலா தடவிடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் திருப்பி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது வாழைக்காயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் வெந்துடும் குழம்புல. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக ஒரு சுத்து மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வாழைக்காயை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில், அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே வாழைக்காயை சேர்த்தா தான் அது நல்லா குக் ஆகும். மீன் மாதிரி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு குக் ஆகணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்தா தான் உண்டு. இது திக்கானதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அந்த தண்ணி பற்றாமல் இது சரியாக வேகாமல் போயிடும். இப்போது நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா திக்காகணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. வாழைக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி இது குக் ஆகிருக்கணும்.
நம்மளோட சைவ மீன் குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாதம் போட்டு இதிலேருந்து ஒரு 2 கரண்டி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா முட்டை சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிறதுல தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை பிச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு அட்டகாசமான லஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.